மக்கள் வந்து அரசியல் பட மாட்டேங்கிறாங்க, மக்களுக்கு வந்து அறிவு இல்லை, மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் வந்து கெட்டது பின்னாடி தான் போகிறாங்க, மக்களே அதை விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அப்படி அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? சரி, ராஜராஜ சோழனுடைய அரசியல் வரலாறு தான் கடந்த கால வரலாறுன்னு பல பேர் பேசுவாங்க. இப்படி பல மன்னர்களோட வரலாறு தான் பேசுவாங்க. ஆனால் இந்த மன்னர்களோட வம்சங்கள் எல்லாம் அரசியலிருந்து காணாமல் போனது எப்படிங்கிறத பேச மாட்டாங்க. அது மாதிரி தான் இந்த மக்கள்ங்கிறவங்கள தனியாக நீங்கள் பேர் சொல்லி அழைக்க முடியாது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மக்கள் முட்டாள், இந்த மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மக்களில் ஒரு பெரும்பகுதி முட்டாள், இவங்க யாருக்கும் வந்து இது கான்சியஸ்னஸ் இல்லை, இவங்க தானே இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உருவாக்கி விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்த மக்கள் தான் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் உலகத்தை கட்டமைச்சவங்க. இன்றைக்கி இருக்கிற ரோடு அவங்க தான் போட்டாங்க, இன்றைக்கி இருக்கிற தொழில் நிறுவனங்களை அவங்க தான் இயக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி இருக்கிற என்டையர் சொசைட்டிக்கு அவங்க தான் வரி கொடுத்து அவங்க தான் இதுக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சொசைட்டி ரன் ஆகிறதுக்கு. என்ன சிக்கல்னா, அவங்களுடைய உரிமைகள் பற்றின கேள்விகளை எழுப்புகிற அரசியல் கட்சிகள் மெல்ல மெல்ல அந்த உரிமைகளை கைவிட்டுட்டு அவங்கள வாக்கு வங்கியாக கையாள தொடங்கியிருக்காங்க. இது எப்போ, நீங்கள் 1967 ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், 1947க்கு முன்னால் இங்கே வந்து எலெக்ஷன் ஒரு சிஸ்டத்தை பற்றியே நீங்கள் கற்பனை பண்ண முடியாது இல்லை. எல்லாரும் போட்டியிடுற எலெக்ஷன், எல்லாரும் வாக்களிக்கிற எலெக்ஷன் இருந்துதான். 200 வருஷம் போராடி இதை உருவாக்கியிருக்காங்க. அது இந்த மக்கள் தான். 200 வருஷமாக பாரதியார் கூட எழுதினார் இல்லைங்க, கஞ்சிக்கு வழி இல்லார் ஆனால் காரணம் இவை என்றும் அறிவு இல்லார், நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு எழுதினார்ல. அவர் எழுதினாரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த அறிவு வந்த பிறகு அந்த மக்கள் விடுதலையை வென்றெடுத்தாங்க. 1967 தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகும் பல தேர்தல்கள்ல அவங்க பங்கெடுத்து தான் இன்னைக்கு ப்ராமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஆனால் இந்த கட்சிகள் பல்வேறு காலகட்டங்களில் அவங்களோட சாரத்தை இழக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த சாரம் இழக்கிறதுங்கிறது தான் இந்த மக்களை அரசியல் அற்றவர்களாக. ஏன் வந்து மாணவர் போராட்டம் வலிமையாக நடந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு மாணவர் போராட்டம்ங்கிறத எப்படி பார்க்குறாங்க, மாணவர் போராட்டங்களுக்கு யார் லீடு பண்ணுறாங்க, இடதுசாரிகளை தவிர மற்ற மாணவர் அமைப்புகள் என்ன போராட்டத்தை எங்கே லீடு பண்ணுறாங்க, இந்த கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்கன்னா மக்களை அரசியலற்றவர்களாக வைத்திருந்தால்தான் மேலே இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்லாம் சாத்தியம்னு புரியும். அப்போ இங்கே மக்கள் முட்டாள் இல்லை, மக்களை முட்டாளாக வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. அந்த முயற்சியில் ஒரு சில வெற்றி சில பேருக்கு கிடைக்குது. ஆனால் இது காலகாலத்துக்கும் நிலைக்காது. அப்படி ஒன்றும் அப்படியே காலகாலத்துக்கு இருந்துட்டு இல்லை. நாம் ரொம்ப ரீசன்ட் ஹிஸ்ட்ரியிலேயே அதை வந்து முறியடித்த மக்களை பார்த்துருக்கோம்.